ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தை காங்கிரஸ் எம்பி சசி தரூர் வெகுவாக பாராட்டியிருந்தார். எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் ட்ரம்பிடம் வெற்றிகரமாக பேசி முடித்திருக்கிறார் மோடி. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக பிரச்சினைக்கு செப்டம்பர் மாதத்துக்குள் சுமூக தீர்வு காணப்படும் என்று பேசியிருப்பது நல்ல முடிவு. அமெரிக்கா நமக்கு F-35 ரக விமானங்களை தர முன்வந்திருப்பதும் மகிழ்ச்சி. விமானப்படையை வலுப்படுத்த வெகுவாக உதவும். பேச்சுவார்த்தை நடத்துவதில் தன்னை விட மோடி வல்லவர் என்று ட்ரம்ப் சொல்லியிருப்பது மோடிக்கு கிடைத்த பெரிய கௌரவம் என்று சசி தரூர் கூறியிருந்தார். மோடி அமெரிக்கா செல்லும் முன்பே அவரது பயணத்தை காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் பார்லிமெண்டில் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார். அப்படி இருக்க அவரது கட்சியை சேர்ந்த இன்னொரு எம்பி மோடி பயணத்தை புகழ்ந்து தள்ளியது பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்குள் பெரிய அளவில் புகைச்சலை உண்டு பண்ணியது. இந்த நிலையில் சொந்த கட்சியிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியது பற்றி சசி தரூரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது எனது கருத்தில் எந்த தவறும் இல்லை, மோடியின் அமெரிக்க பயணத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருப்பதை பாராட்டிதான் ஆக வேண்டும் என்று மீண்டும் அடித்து சொன்னார் சசி தரூர். இது பற்றி அவர் கூறியது, நான் 16 வருடங்களாக அரசியலில் இருக்கிறேன். மத்தியில் எங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, வேறு ஒரு கட்சியின் அரசாங்கம் இருந்தாலும் சரி, நல்லது செய்யும் போது அவர்களை பாராட்ட வேண்டும். அதே நேரம் மோசமாக ஏதாவது செய்தால் அதை விமர்சிக்க வேண்டும். இதுதான் எனது அணுகுமுறை. ஜனநாயகம் என்றால் சில விஷயங்களை விட்டுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஒரு இந்திய குடிமகனாக மோடி பயணத்தை பார்த்தால் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. சில கேள்விகள் இருப்பதையும் மறுக்க முடியாது. குறிப்பாக சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்கா நடத்திய விதம், இது பற்றி ஏன் மோடி கேள்வி எழுப்பவில்லை என்று ஒரு குறை இருக்கிறது. ஒருவேளை மூடிய கதவுக்குள் இது பற்றி விவாதித்திருக்கலாம். ஆனால் வர்த்தக பிரச்சினைகளை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி 9 மாதங்களில் ஒப்பந்தம் கொண்டு வரலாம் என்று மோடி பேசி முடித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். அவசரமாகவும் ஒருதலைபட்சமாகவும் நம் மீது அமெரிக்கா வரி விதிப்பதை காட்டிலும் பேசி ஒப்பந்தம் கொண்டு வருவது எவ்வளவோ நல்லது. அப்படி அமெரிக்கா வரி போட்டால் நம் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும். இந்த விவகாரத்தில் மோடி சாதித்து விட்டதாக நான் பார்க்கிறேன். இந்திய குடிமகனாக அதை பாராட்டுகிறேன். கட்சி நலன்களை மட்டுமே எப்போதும் பார்க்க முடியாது. நான் காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் அல்ல, மாறாக திருவனந்தபுரத்தில் உள்ள அனைத்து மக்களாலும் தேர்வு செய்யப்பட்ட எம்பி. அந்த அடிப்படையிலும் நம் ஜனநாயகத்தில் ஒரு பொறுப்பான குடிமகனாகவும் நான் பேசுகிறேன் என்று சசி தரூர் கூறினார். மோடியை பாராட்டியதில் சசி தரூர் உறுதியாக நிற்பது காங்கிரஸ் மேலிடத்தை இன்னும் எரிச்சலடைய வைத்துள்ளது. My attitude has been that when somebody in government, whether it's our government or somebody else's, some other party's government, does the right thing or does something well, that one should acknowledge and praise it. And when they do something badly, one should criticize it. I have been on both sides. I have criticized and I have praised in fairness and in justice, and always on the basis of specific points. That is, I've said, because of this I'm praising, because of this I'm critical. And that, I believe, is the right thing to do, because frankly, if I were to praise all the time, no one would take me seriously. If I were to criticize all the time, no one would take me seriously either, because, you know, the problem becomes when we say that because we are in opposition, everything the government does is wrong. And when we are in government, everything the opposition says is wrong. I mean, there's got to be some give and take in democracy. And to my mind, what I found with some of the important outcomes of Prime Minister Modi's visit with President Trump is that there are good things from the point of view of the Indian people. There are some questions that still remain. For example, why did the question of the way in which those illegal immigrants were returned to India not get addressed? I asked the question. Did Mr. Modi perhaps raise it behind closed doors? In diplomacy, not everything is laid out publicly. But it's important that one raise this issue and flag it that this was missing. But some of the other things, and in particular, I welcome the fact that there is now an agreement to have a negotiation for the next 9 months on trade and tariffs. It's far better than Washington hastily and unilaterally imposing some tariffs on us, which could have damaged and hurt our exports. So to my mind, it seems to me that something good has been achieved, and I applaud that as an Indian. You know, we can't always speak only in terms of party interest. I'm not a party spokesman. I'm an MP elected by all the people of Thiruvananthapuram, and on that basis, I speak as a responsible stakeholder in Indian democracy. And I speak
on behalf of those who have placed their trust in me, to exercise my judgment, to speak fairly and freely about certain issues. In this particular case, I'm only speaking in the national interest. And of course, in the article you earlier asked about, I'm speaking in the Kerala interest. This is my job. And as far as I'm concerned, I've got to continue doing it.